வணக்கம். கன்னிராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போது 9ஆம் இடத்திற்கு வருகின்றார். எப்போது? சித்திரை 18 மே 1 புதன்கிழமை தேய்பிறை அஷ்டமி திதி அன்றைக்கு சிரவணம் திருவோண நட்சத்திரம். அன்றைய நாளில் மாலை 5 மணி அளவில் குரு பகவானாகப்பட்டவர் கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷராசியிலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி ஆகக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 15 மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் வக்ர ஆரம்பத்தை அடைந்து பிப்ரவரி 11 ரோகிணி 3ஆம் பாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அப்போதும் அந்த ராசிக்குள்ளேயே தான் இருக்கார். வக்ரகதியாகி பின்னோக்கி வரலை. பிறகு இந்த தமிழ் வருஷம் குரோதி வருஷம் முழுக்க இவர் இந்த ரிஷபராசியில் தான் இருக்க போகிறார். அடுத்து வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் இவர் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆவார். ஏறக்கூடிய தமிழ் வருஷம் முழுக்க ரிஷபராசியில் இருக்க போகிறார். இது உங்களுக்கு நல்ல செய்தி. ஏன்னா அஷ்டம குரு காலத்தை கடந்து பாக்கியத்தில் குரு வரக்கூடிய காலத்திற்குள்ளே இப்போது நீங்கள் இருக்கீங்க. சரியா? உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வரார். 9இல் குரு வந்தால் வேறு எந்த விஷயம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாமே உங்களுக்கு சாதகம்தான், எல்லாமே ஈஸி தான். இந்த ஆண்டு அற்புதமாக இருக்க போகுது. சரியா? அந்த 9ஆம் இடம் சொல்லும்போது குருவுக்கு அவ்வளோ சிறப்பு. ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்திலிருந்து, இதுதான் காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி மேஷம். இங்கேருந்து 9ஆம் வீடு அவருடையது. அந்த இடத்துல அவர் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறுவது மட்டுமல்லாமல் மூலத்திரிகோண பலத்தையும் கூட அங்கே அவர் பெறுகிறார். இதே குரு இங்கேயும் கூட ஆட்சி பலம் பெறுகிறார். ஆனால் இங்கே மூலத்திரிகோணன்ற ஒரு சிறப்பு இருக்குது. இது காலபுருஷத்திற்கு 12ஆம் இடமாகவும் ஆகிறது. அதனால் 9இல் குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பித்து சொல்லியிருக்கிறதுல இது ஒரு காரணம். இன்னமும் பல காரணம் இருக்குது. ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப 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 அற்புதமாக சாதகமாக இருக்கும். ஏன் இதை உங்களுக்கு நான் ரொம்ப விளக்கி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ராசியில் கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த ராகு கேது இருக்கும்போது நீங்கள் இயல்பான ஒரு நிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த இயல்பு நிலையிலிருந்து நீங்கள் மாறுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு கண்ட்ரோல்லே இருக்காது. முடியுன்ற விஷயத்தை முடியாதுன்னு நினைப்பீங்க. முடியாத விஷயத்திற்காக ட்ரை பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. அப்படியாக முரண்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் அதிகமாக இருக்கும். சரியாக தூங்க முடியாது, நல்ல உணவு சாப்பிட பிடிக்காது, எது உடம்பு கெடுதோ அது சாப்பிட பிடிக்கும். யார் உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்களோ அது உங்கள் காதில் விழவே விழாது. யாராவது கெட்டது சொன்னாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக உங்களை ரீச் ஆகும். அதில் தான் உங்களுக்கு நாட்டம் ஏற்படும். இப்படியாக ராகு கேத்துக்கள்னு சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் இவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமயத்தில், அதுலேயும் 1-7 இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த வயது இருந்தாலும் சரி, எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் சரி, அவங்க அதுக்குள்ளே சிக்கி தான் ஆகணும். ஏன்னா அனுபவஸ்தர்கள் சிக்கிட்டாலும் அந்த எண்ணத்தில் இருப்பாங்க, செயலை தொடங்க மாட்டாங்க. இல்லை செயலை ஆரம்பிச்சிட்டாலும் டக்குன்னு நிறுத்திடுவாங்க. ஆனால் பருவ வயதில் இருக்கக்கூடியவங்க, இளைஞர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் கூட அதுக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவாங்க, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் குருவும் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தார். அதனால் கடந்த ஓராண்டு காலம், அதுலேயும் இந்த ராகு கேது பயிற்சி ஆனதற்கு பிறகு இருந்த காலம் உங்களுக்கு ரொம்ப டஃப்பான பீரியடாக இருந்திருக்கும். சரியா? அது இப்போ சரியாகுது. அதனால் இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, குட் நியூஸ். குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வரும்போது இப்போயும் கூட உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் உங்களுக்கு கன்னிராசிக்கு பலன் சொல்லும்போது ரொம்ப கவனமாக சொல்லுவேன், யோசித்து சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இயற்கையிலே புத்திசாலிகள். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பீங்க, சொல்கிறத நம்ப மாட்டீங்க. நீங்கள் படிப்பாளி, அறிவாளி. இதுக்கும் மேலே கன்னிராசி கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோதிடத்திலும் ஆர்வம் இருக்கும், நாட்டம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். எப்படியாவது ஜோதிடம் உங்களை தொடர்பு கொண்டுடும். நுண்கலைகள் எல்லாம் உங்களுக்கு வரணுன்றது விதி. கலை தான் ஜோதிடமும், அதில் நுண்கலை தான். அது ரொம்ப அனுபவம், பயிற்சி, சிரத்தை இதெல்லாம் தேவை. அப்போ தான் சொல்ல முடியும். சரியா? நான் பலனுக்கு வந்துடுறேன் நிறைய விஷயங்கள். ஏன்னா உங்களுக்கு யார் நான் சொல்கிறேன். அதனால் இந்த குரு எப்படி உங்களுக்கு பலன் தருவார்ன்றதில் ஒரு கேள்வின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி புதனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய குரு, பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர், மாரகாதிபதியாக இருக்கக்கூடியவர், அவர் எப்படி நல்லது செய்வார்ன்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்வியை அப்படியே நீங்கள் எரேசர் போட்டு அழைச்சிடுங்க. சரியா? நல்லது பண்ணுவார். ஏன்னா குருவுடைய பார்வைக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அது எப்போதும் நல்லதை தான் செய்யும். அவர் இருக்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனையை தரணும். இப்போ உதாரணத்துக்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால், அப்போ வேணால் நீங்கள் திருமண விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க, காதல் பயப்படாதீங்க, பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போகாதீங்க, பழகிறவங்க கிட்டலாம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்லாம் சொல்லுவோம். நல்ல பலன் அவர் பார்க்குறாரு.
இருந்தாலும். ஆனால் அப்போ இருக்கக்கூடிய இடத்த தான் அவர் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணுவார், பாழ் பண்ணுவார், கெடுப்பார் தவிர பார்க்கக்கூடிய இடங்களை பலப்படுத்துவார். இயற்கையான சுபர் அவர். அதனால் கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அதனால் கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, அப்பா, இதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். உங்கள் பெயர் கெடும்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அப்பா மேலே கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில், அதுபோல் அவருடைய வேலையில் உங்களால் உதவ முடியும், அப்படி அவர் ஒரு டென்ஷனாக இருக்கும்போது ரிலாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் செய்யலாம். இது வந்து அப்பா சம்பந்தம். அதுபோல் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்தை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ளணும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுமானது. இந்த குரு பயிற்சி பார்வைகள் விசேஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். முதல் விஷயமே பலனே என்ன, உங்களுடைய குழப்பம் தீரும். இது நாள் வரைக்கும் இந்த சஞ்சலம், பயம், குழப்பம், டிப்ரெஷன், தூக்கமின்மை, எதுலேயும் பற்றின்மை, ஆர்வமின்மை, விரக்தி, எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு வந்து சரியாகும். குறிப்பாக நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கெட்ட கனவு நிறைய வந்திருக்கும். குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிடும், கெட்ட கனவே இல்லாமல் நீங்கள் நல்லா தூங்குவீங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அப்போது குரு பகவான் ராசியை பார்க்குறது அவ்வளோ நல்ல விஷயம். உங்களை அவர் பலப்படுத்துகிறார். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனநலம் நல்லாயிருக்கும், நல்ல நிலைக்கு நீங்கள் வருவீங்க. நீங்கள் வந்து படித்து முடிச்சிருக்கீங்கன்னா வேலை கிடச்சிரும். வேலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க, நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க, நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். இப்படியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்புறம் குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் சொல்லக்கூடியது வீரதீர பராக்கிரமம், காரிய ஜெயம், வெற்றி, சகோதரம், சிறு சிறு பிரயாணங்கள், அதுபோல் தகவல் தொடர்பு, இப்படியான விஷயங்கள் எல்லாம் குறிக்கும். அது வந்து விருச்சிக ராசியாக இருக்குது. அப்போது நீங்கள் வந்து கடல் கடந்து போகணுன்னா கூட இப்போ பிளான் பண்ணலாம். ஏன்னா விருச்சிகம் வந்து ஒரு ஜல ராசி. கடல் கடந்து போகணும், அல்லது ஒரு ஆற்றை கடந்து போகணும், நதியை கடந்து போகணும், ஒரு இடம் மாறி போய் நீங்கள் படிச்சுட்டு வரணும், வேலை பார்த்துட்டு வரணும், பிஸ்னஸ் நிமித்தமாக போயிட்டு ஒரு பலன் அடைஞ்சிட்டு வரணும். அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம். ஏன்னா குரு இருக்கிறது 9 தொலைதூர பிரயாணம். அவர் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் ஒரு நீர்நிலையை தாண்டி போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதனால் பயணங்கள் செய்து நீங்கள் படிப்பு, உத்தியோகம், சுயதொழில் போன்ற விஷயங்களில் நல்ல பலன் அடையலாம். சகோதர விஷயங்கள் நல்லாயிருக்கும். சகோதரரை வந்து சண்டை சச்சரவு இருந்தால் சரியாகும். அவங்கள மிஸ் பண்ணுறீங்க, 2 பேரும் வேறு வேறு இடத்துல தங்கி படிக்கிறீங்க, இப்போ அதெல்லாம் சரியாகும். இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கு. பயம் இருந்தால் போயிடும். 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் உங்களுடைய கல்வி, உங்களுடைய ஹாபிஸ், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது, அதை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுபோல் ஏதாவது ஒரு விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிறருக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ சுலபமாக இருக்கும். எதை கற்றுக்கணும்னு நினச்சாலும் இப்போ உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிடம், இப்போ நான் வந்து ஜோதிட வகுப்பு தொடங்கியிருக்கேன். நீங்கள் அந்த ஜோதிட விஷயத்தில் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஆர்வம் இருந்து உங்களுக்கு நேரமும் இருந்து கற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இதே போல் உங்களுக்கு வந்து ஜோதிடமும் நான் கற்றுக் கொடுக்குறேன். நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் வந்து சேர்ந்துக்கிறனா தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி சேர்ந்துக்கலாம், சரியா? அப்போ 5ஆம் இடம் சொல்லும்போது நீங்கள் வந்து உங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்வது, வித்தையை வளர்த்துக்கொள்வது, உங்களுடைய கலை ஆர்வத்திற்கு தீனி போடுவது, அந்த கலை விஷயங்களை நீங்கள் வளர்த்துக்கொள்வது, இதெல்லாம் வரும். அதுபோல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய மனமானவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது. பிள்ளைகளால் சந்தோஷங்கள் ஏற்படும். மேலும் 5ஆம் இடம் சொல்லக்கூடியது மகர ராசியாக இருக்குது. பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்கள நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க. அப்போ இந்த ஓராண்டு காலத்தில் நிறைய கண்ட்ரிலாம் ஒரு 6 மாதம் போய் இருக்கலாம் இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு 6 மாதம் நீங்கள் பிள்ளைகளோட போய் இருந்துட்டு வரலாம். அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அவங்க லீவ் எடுத்துகிட்டு 1 மாதம் 2 மாதம் சேர்ந்த மாதிரி லீவ் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஊரில் கூட தேர், திருவிழா, ஏதாவது ஒரு பண்டிகை காலம் அப்படின்னு சொல்லி உங்களோட வந்து இருந்துட்டு போவாங்க. அப்படி பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, கை கேட்டினது வாய் கேட்டல, அதாவது இருந்தும் அனுபவிக்க முடியல, வாங்க முயற்சிக்கிறீங்க, லோன் வந்து இழுத்துட்டே இருக்க கிடைக்கல, அல்லது வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, கம்ப்ளீட் பண்ண முடியல, இதெல்லாம் இப்போ சரியாகும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. இப்படியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதே அற்புதமாக நல்ல முறையில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் நல்ல வழியில் அடைய முற்படுங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து அந்த மாரகாதிபதி, பாரகாதிபதி, ராசிநாதனுக்கு பகைன்னு சொன்னாலே, அதனால் எல்லா பலன்களையும் நேர் வழி, நல்ல வழியில், தர்ம வழியில் தான் அடையணும்னு முயற்சியை மட்டும் நீங்கள் கொண்டிருங்க. அதுக்காக நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணுங்கள், நிறைய முயற்சி பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கட்டாயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். என்ன வழிபாடு பரிகாரம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு பௌர்ணமி நாளில் விரதம் இருக்கிறத செய்யலாம், முடிஞ்சால் அதை செய்யலாம். பௌர்ணமி வழிபாட்டை செய்யலாம். ஏன்னா முழு மதி சந்திரன், அந்த சந்திரன் கன்னி ராசியில் இருக்கார். அந்த சந்திரன் கன்னி ராசின்றதுனால தான் இப்போ ஜென்ம கேது
7ஆம் இடத்துல ராகுன்னு சொல்லக்கூடிய நிலை, அவரை பலப்படுத்துறதுக்காக நீங்கள் பௌர்ணமி விரதம் வந்து இருக்கீங்க அப்படி சொல்லும்போது அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த குரு பகவான் இங்கே இருக்கும்போதும் கூட அவர் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு வருவார். சந்திரனுக்கு ரொம்ப பிடித்தமான நட்சத்திரம் ரோகிணி, அங்கே சந்திரன் உச்சமடைவார். அதனால் நீங்கள் வந்து அந்த சந்திரன் சம்பந்தமாகவே பௌர்ணமி விரதத்தை, இல்லைன்னா விரதம் இருக்க முடியாதுன்னா பௌர்ணமி வழிபாட்டை நீங்கள் வந்து கடைபிடிங்க. அந்த நாளில் அன்னதானம் போன்ற சக்திக்கு முடிஞ்ச தர்மங்களை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.